ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மார்னிங் குக்கிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நார்மல் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் லஞ்சு அதுதான் வந்து இன்றைக்கி மார்னிங் குக்கிங் ரொட்டீனில். ஸோ என்ன மெனு அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார். அதோடைய சைட் டிஷ் வந்து காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, இந்த மல்டி வெஜ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வெஜிடபிள்ஸ் இருக்குது. அது போக வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்ப்போம். ஸோ இதெல்லாம் சேர்த்த ஒரு சைட் டிஷ்ஷு தான். பொரியல் தான் வந்து இன்றைக்கி சாம்பார் 2 பொரியல். மத்தியானம் லஞ்சுக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து குக்கரில் வந்து வச்சுடுவோம். அதே மாதிரி இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போது வந்து பருப்பு வந்து குக்கரில் இருக்குது. நார்மலாக அதை களைஞ்சிட்டு வெறுமனே போட்டு மட்டும் தான் வச்சுருக்கேன். நார்மலாக அதை களைஞ்சிட்டு இதை வேக விட்டுடலாம். காலம்பரை வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல் உப்புமா. ஸோ அவல் உப்புமாவுக்கும் இந்த பீர்க்கங்காய் சாம்பார் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். அது கூட கொஞ்சோண்டு வந்து கொஞ்சம் புட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் புட்டு வந்து நம்ம எப்படி நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இன்னொன்று நார்மலாக வந்து கடையில் வாங்குகிற மாவு தான், அந்த புட்டு மாவு தான். அதை வச்சு கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ அவல் உப்புமாவும் இருக்குது, ஒயிட் புட்டும் இருக்குது. ஸோ இதுதான் காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இதுக்கு இப்போ முதல்ல இந்த காய்கறிகளை நறுக்கிடுவோம், பருப்பை வேக விட்டுருவோம், ஊற வச்சுருந்த அரிசியை சாப்பாடை வேக வச்சிடலாம். சாப்பாடு வச்சாச்சு, பருப்பு வேக வச்சாச்சு. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம கடையில் வாங்கின புட்டு பொடி தான். அது வந்து கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சைஸ்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பொடியாக்கிட்டு பார்ப்போம். இது வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து புட்டு மாவை எடுத்திருக்கேன். இதை நல்லா நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 தடவை ஓட்டிட்டு பார்ப்போம். 1 கப் அளவுக்கு அந்த புட்டு மாவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லாவே ஓட்டி எடுத்துட்டேன். இப்போ அது ஒரு பேசினில் போட்டிருக்கேன். அதில் வந்து 1 கப்புக்கு இந்த அளவுக்கு உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்வீட் புட்டு தான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் அந்த இந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு, இல்லை உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப்பு புட்டு பொடிக்கு 1 கப் அளவுக்கு தண்ணியை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அது ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு சூடாக வந்ததுக்கப்புறமா அந்த சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை அந்த மாவில் கொட்டி லைட்டாக அப்படியே ஒரு கரண்டியால் கலரி விட்டுருவோம். க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு 5-10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ சூடான தண்ணியை வந்து இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு அதை வந்து ஒரு கரண்டியால் நல்லாவே கலரி விட்டுருவோம். இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கட்டி தட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கட்டியெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம உடச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப பெரிய பெரிய கட்டியாகிடும். இல்லாட்டி நல்லாவே இப்படி கலரி விடும்போதே இந்த மாதிரி நல்லாவே கலரி விட்டுருங்க. ஸோ அது வந்து ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இட்லி பானை, அந்த இட்லி பானையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் தண்ணி வச்சுருக்கேன். புட்டு பொடி வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த லைட்டாக குட்டி குட்டியாக இருக்கிறத வந்து நம்ம கையாலே உடச்சி விட பார்க்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து, எவ்வளவு தேங்காய் வேணுமோ அது நம்மளுடைய இஷ்டம் தான். தேங்காய் துருவலை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துருவோம். அந்த நல்ல தேங்காய் வாசனையோட சூப்பராக வந்து புட்டு நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பரங்கிக்காய் சாம்பாருக்கு, பீர்க்கங்காய் சாம்பாருக்கு பீர்க்கங்காய் தோல் நீக்கி நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 6-7 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இங்கே ஒரே ஒரு 2 விசில் விட்டு பருப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய காய்கறி, தக்காளி, சாம்பார் பொடி, புளி தண்ணி எல்லாத்தையுமே இதில் வந்து விட்டு, இன்னும் ஒரு டம்ளர் தண்ணியும் விட்டு ஒரே ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். சாப்பாடு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பொரியலுக்கு போயிடலாம். பொரியலுக்கு பெரிய வெங்காயம், காய்கறிகள் எல்லாம் நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காலிஃப்ளவரை வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆஞ்சு பாத்திரத்தில் போட்டு வெந்நீர் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ அதை வடித்து அதே காய்கறிகளோடு சேர்த்து போட்டுடலாம். ஸோ நீங்கள் வேறு என்ன காய்கறியாக இருந்தாலும், பீட்ரூட் போட்டோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். பீட்ரூட்டை தவிர வெண்டைக்காய், கத்திரிக்காய் மாதிரியான காய்கறிகளை தவிர எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட இருந்தது இந்த 4 காய்கறிகள், அதனால் அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பீன்ஸும் கேரட்டும் மட்டும் நம்ம நறுக்கணும். இடையில வந்து அதை நறுக்கிக்கலாம். இப்போ புட்டு வந்து ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துட்டு
தேங்காவோட சேர்த்து வேக வச்சாச்சு. இப்போ அதை எடுத்துன்னு வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருவோம். அது கூட வந்து நான் சர்க்கரையும் நெய்யும் தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி இதனால ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணும்போது மிக்ஸி ஜாரில் எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அதை சேர்த்து லைட்டாக ஒரு ஓட்டி அந்த சர்க்கரை ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது தண்ணியெலாம் இல்லாமல் ட்ரையாக வந்து கடுக்குன்னு அந்த சர்க்கரை வந்து வாய்க்கு வராமல் கொஞ்சம் அப்படியே ஸ்வீட் டேஸ்ட் மட்டும் இருக்கும். பொடியாக சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அதை. ஸோ இது சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் போனோடனே தாளித்து கொட்டினோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து பொரியலுக்கு தேவையான எல்லா காய்கறியும் நறுக்கிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடிஷ்னலாக நம்ம வந்து ரெட் டெவில் உப்புமா பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் வந்து நறுக்கியாச்சு. எப்போதுமே உப்புமாவுக்கு வெங்காயம் நிறைய போட்டால் உப்புமா பிடிக்காதவங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தாளிச்சுட்டு நான் வந்து வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நல்ல பெருங்காய வாசனையும் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் அதுவும் நல்லாவே போட்டிருக்கேன். ஸோ இது நல்லாவே வந்து வதங்கட்டும். இது வதங்கும் போது இப்போ வந்து நம்ம ரெட் டெவிலை நல்லா களைஞ்சு மட்டும் வச்சா போதும், ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா லேஸ் ரெட் டெவில் வெறுமனை களைஞ்சு நல்ல தண்ணியில் வச்சாலே அது ஊறிடும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, தாளிச்சாச்சு. அடுத்து இங்கே பொரியல் வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்க. எல்லா காயும் சேர்ந்து அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், காரத்துக்கு உப்பு, மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு வாசனை வேணும்னா கரம் மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை தேவையான அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஓட்டி எடுத்து நம்ம புட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்கக்கூடிய அந்த ரெட் டெவிலை அதில் சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு வெங்காயத்துக்கூடயே சேர்த்தாச்சு. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் வெங்காயம் அதெல்லாமே கலர்ற மாதிரி படுற மாதிரி கலரி விட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய காலம்பரை பிரேக்ஃபாஸ்டான ரெட் டெவில் உப்புமா, ஸ்வீட் அரிசி புட்டு. ஸோ இப்போ அந்த அரிசி புட்டு கூட நமக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நெய் வந்து நான் ஆல்ரெடி எப்போதுமே வீட்டில் காய்ச்சறது தான். இது வந்து நார்மலாக பசு நெய் வந்து எல்லோ கலரில் இருக்கும். எருமைப்பால்லேருந்து வர நெய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நல்ல இதுலேருந்து வாங்குறது சொசைட்டி, பால் சொசைட்டி இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து நமக்கு வந்து வெண்ணெய் தரக்கூடிய இடம் அது. ஸோ அப்போ அந்த நெய் வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து வாழைப்பழம் இருந்தால் அதோட சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ எனக்கு வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு யாருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நெய், சர்க்கரை, புட்டு. காலம்பரைக்கான பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. காலம்பரை உப்புமா, மத்தியானம் மெயின் டிஷ்ஷான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மல்டி வெஜிடபிள்ஸ் போட்ட நல்ல ஹெல்த்தியான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.